ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு லிட்டில் ஸ்வான். தமிழர்களோட மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது தஞ்சை பெரிய கோவில். அந்த அளவுக்கு அந்த கோயிலோட கட்டுமானத்திலிருந்து கலை வடிவம், வரலாறு அப்படின்னு பல சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலுக்கு இருக்கு. எப்படி தஞ்சை பெரிய கோயிலுக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த கோவில்லையும் கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் உண்மையிலே கட்டுக்கதையா இல்லை நிஜமா நடந்ததா அப்படின்றது இன்னும் புரியாம தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க மர்மங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நூற்றாண்டா புயல், காற்று, மழை இந்த மாதிரி இயற்கை பேரழிவிலிருந்து தஞ்சை பெரிய கோவில் தப்பிச்சிருக்கிறது ஒரு அதிசயம்தான். தாஜ்மஹால் ரொம்ப பின்னாடி கட்டியிருந்தாலும் இப்போ வரைக்கும் பராமரிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வருஷம் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லைனா கூட தஞ்சை பெரிய கோவில் மிக பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்குது. அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு, என்ன மர்மம் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் மர்மம், தஞ்சை பெரிய கோவிலோட நிழல் ஏன் பூமியில விழலை? அடிக்கடி கேட்குற கேள்வி இது. இந்த விஷயம் சாதாரண மக்கள்ல இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வரைக்கும் எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு. பல நூற்றாண்டா தஞ்சை பெரிய கோவிலோட நிழல் பத்தின விஷயம் இன்னும் மர்மமாக தான் இருக்கு. எந்த காலத்துலேயும் மத்தியான நேரத்தில் தஞ்சை பெரிய கோவிலோட நிழல் தரையிலையும் விழலை, வேற எங்கேயும் விழலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில கோட்பாடு படி தஞ்சை பெரிய கோவிலோட அடித்தளம் கட்டப்பட்ட விதத்தினால அதோட நிழல் தரையில் விழலை அப்படின்னு சிலர் நம்புகிறாங்க. ஒரு சிலர் தஞ்சை பெரிய கோவில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கோயிலோட நிழலை அடித்தளமே உள்வாங்கிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இந்த கோயில் ரொம்ப பெருசுன்றதுனால கோயிலோட நிழல் பக்கத்தில் நடப்பட்ட மரத்தோட நிழலுக்கு நடுவில் விழுகிறதுனால மக்கள் அதை பார்க்க தவற விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இந்த கோட்பாடு எல்லாம் வெறுமாய, இதில் எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னுமே அந்த நிழல் பற்றின உண்மை மர்மமாக தான் இருக்குது. இரண்டாம் மர்மம், தஞ்சை பெரிய கோவில்னு சொன்னதும் பலருக்கு ஞாபகம் வர்றது அந்த கோயிலோட உச்சியில் இருக்க கோபுரம். அந்த கோபுரம் ஒரே கல்லில் செஞ்சது. அந்த காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் எப்படி அந்த கல்லை எடுத்துட்டு போயிருக்க முடியும்னு கேள்வி கேட்குறாங்க சிலர். கட்டுமான இடத்துக்கு எப்படி கிரானைட் அவங்க கொண்டு போனாங்க? கோயிலோட மேற்பகுதியில் இருக்க கனமான கல்லை எப்படி தூக்கிட்டு போனாங்கன்றத பற்றின எந்த விதமான எழுத்துப்பூர்வ பதிவும் கிடையாது. சிலர் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கோயிலோட மேற்பகுதி ஒரே கல்லால் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை ஒரே கல்லில் செஞ்சுருந்தா சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி சாத்தியமாகுன்றது புரியாத புதிராக தான் இருக்குது. அப்படி செய்யப்படலைன்னா ஏன் ஒரே கல்னால செஞ்சாங்கன்ற செய்தி பரவுச்சுன்றது இன்னும் மர்மமாக தான் இருக்கு. மூன்றாம் மர்மம், தஞ்சை பெரிய கோவிலில் இப்போ பார்க்குற கல் எல்லாமே மிக சரியாக நேர்த்தியாக வெட்டப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியினால மிக நேர்த்தியாக கல் எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு இயந்திரங்கள் வந்துருச்சு. ஆனால் வெறும் மனிதனோட உழைப்பையும் சக்தியும் வச்சு அந்த காலத்தில் எப்படி அவங்களால கற்களை நேர்த்தியாக வெட்ட முடிஞ்சுது? அதுக்காக அவங்க எந்த விதமான ஆயுதத்தை, யுக்தியை பயன்படுத்தியிருப்பாங்க? எல்லா கற்களையும் ஒரே அளவில் வெட்ட அவங்க கிட்ட என்ன திட்டம் வச்சிருந்திருப்பாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரியல. நான்காம் மர்மம், ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டுறப்போ இந்த கோயிலிருந்து அரண்மனைக்கு போகிறதுக்கு, மற்ற கோயிலுக்கு போகிறதுக்கு, இன்னும் சில முக்கியமான இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு 100க்கும் அதிகமான பாதாள வழிகளை அமைச்சதா சொல்லப்படுது. இப்போ அந்த பாதை எல்லாமே சீல் வச்சதாகவும் இல்லைன்னா அந்த பாதைகளை நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க. அந்த பாதாள பாதைகள்லாம் உண்மையாகவே அமைக்கப்பட்டதா, அது இப்பவும் இருக்கா, இல்லை அது எல்லாமே வெறும் கட்டுக்கதைகளா அப்படின்றது இன்னும் புரியாமல் தான் இருக்கு. ஐந்தாம் மர்மம், இப்போ வரைக்கும் தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் காலத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கறதுக்கு சமீபத்தில் வரைஞ்ச ஓவியம் மாதிரி இருக்குது. இந்த ஓவியத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியம் எல்லாமே இயற்கையான மூலிகையோட சாரை பிழிஞ்சு வரைஞ்சிருக்காங்கன்னு உறுதி பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி மூலிகைகளை வச்சு வரைஞ்சாலும் அந்த மாதிரி ஓவியத்தோட தரம் கிடைக்கிறதில்ல. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியம் எப்படி இன்னும் உயிர்ப்போடு இருக்கு? யார் அந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்றது மர்மமாக தான் இருக்கு. ஆறாம் மர்மம், இந்த கோவில் என்னதான் மிக பழமையானதா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அரசு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் போறது இல்லையா? இந்த கோயிலுக்கு போனாலே மீடியால நல்ல புகழ் கிடைக்கும்னு தெரிஞ்சும் அரசியல்வாதிகள் இங்க வர தயங்குறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த சித்தர் ஒருவர் இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு யார் அரசு தோரணையில் வந்தாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சாப விட்டதா சொல்றாங்க. அந்த காலத்துல போர் நடக்கிறப்போ
நாடை கைப்பற்ற அரசர்கள் அந்த நாட்டில் உள்ள கோயிலை கைப்பற்றி அந்த கோயிலை அழிக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. நிறைய பேரோட உழைப்பினால கட்டப்பட்ட பல அம்சங்களோடு இருக்க இந்த தஞ்சை கோவில் அந்த அரசர்கள்னால அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சாபத்தை விட்டதா சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க, அதர்மம் பண்ணுறவங்க அதிகாரத்தோட இந்த கோயிலுக்கு வந்தால் அவங்க அதிகாரத்தை இழப்பாங்க, இல்லை உயிரை இழப்பாங்கன்னு நம்பப்படுது. அதனால இந்த கோயிலுக்கு அரசு அதிகாரத்தில் இருக்க யாரும் வர விரும்புறதில்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இந்த மாதிரி பல மர்மங்களும் அதிசயங்களும் தஞ்சை பெரிய கோவிலில் நிறைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேற என்ன தஞ்சை பெரிய கோவில் பற்றி தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வீடியோஸை லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு வரலாற்று கதையோட அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் லிட்டில் ஸ்வான் ஸ்டோரிஸுடன் இணைந்திருங்கள்.